வணக்கம் நேயர்களே. நமது சந்தைகள் 3 நாள் வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்து இன்றைய தினம் நிஃப்டி 24,600 சைக்கலாஜிக்கல் பேரியருக்கு மேலே 77 புள்ளிகள் அதிகரித்து 24,620 முடிவடைந்தது. மெயினாக ரயில்வே ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு பெட்டராக பண்ணினதுடைய முக்கிய காரணம் சந்தைகள் இந்த அளவுக்கு செல்ல முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் பார்த்தோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 5% கிட்டத்தட்ட விழுந்திருக்கு. 15.75ல் முடிவடைந்தது. அதோட இந்தியாவுடைய சர்வீஸ் செக்டார் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா ஒரு அப்டிக் இன் மே அப்படின்னு எடுத்துக்கலாம். HSBC இந்தியாவுடைய PMI ரைசிங் டு 58.8 வைசஸ் 58.7 இன் ஏப்ரல். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கண்டினியூட் எக்ஸ்பான்ஷன் ஒரு ட்ரிவன் பை ஸ்ட்ராங் டிமாண்ட். ஓகே, தென் நியூ கிளைண்ட்ஸ் அக்யூசேஷன் and the improving staffing and the input output inflation remain elevated இருந்தாலும் international demand one of the strongest improvement in the nearly 20 years நமக்கு. however நம்மளுடைய slower manufacturing growth the overall HSBC உடைய composite PMI னு சொல்லுவோம் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா 59.3 versus 59.7 in April slightly down பண்ணி விட்டுருக்கு. அதுபோல் ஸ்கோடா டியூப்ஸுங்கிற ஒரு கம்பெனி IPO வந்தது இல்லையா, அது இன்னைக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. 140 ரூபா ஆன் போத் NSE and BSE. டாடா டெக்னாலஜி பார்த்தோம்னா சம் செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. ஸோ TPG மேபி இன்வெஸ்டிங் 2.1% ஸ்டேக் த்ரூ அ பிளாக் டீல். அதுமாதிரி விப்ரோ ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது ஏறி இருக்கு. ஏன்னா கம்பெனி செக்யூர்டு லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப் வித் US பேஸ்டு சைபர் செக்யூரிட்டி ஃபர்ம் என்ட்ரஸ்டோட. ஸோ வோடாஃபோன் பார்த்தோன்னா இன்னைக்கு ஸ்லிப்டு பை 2%. ஒரு பல்க் டீல் வித் எரிக்சன் சோல்டு ஷேர்ஸ் ஒர்த் ஆஃப் 428 crores. ஸோ அதனால் அது விழுந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு அவுட் பர்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டில் பண்ணுறதுக்கு காரணம் பெட்டர் தென் எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது இட் இஸ் ரிமைன் பாசிட்டிவாக இருக்கிறது. ஏன்னா அட்வான்சஸ் 1468, டிக்ளைன்ஸ் 1025. துறைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் டெலிகாம், மெட்டல் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரியாலிட்டி ஒண்டி தான் இன்னைக்கு 0.7% விழுந்திருக்கு. ஆக்சுவலாக RBI ரேட் கட்டு வரும்பொழுது ரேட் சென்சிட்டிவ் செக்டாரில் ரியாலிட்டியும் இருக்குது, அது ஏறணும். பட் ஆனால் அது ஒரு வாரமாகவே பெட்டராக ஏறினதுனால இப்போ கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் வீழ்ச்சியை தழுவினது என்று சொல்லலாம். மேலும் இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா எட்டர்னல், ஜியோ ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல், இண்டஸ்இண்ட் பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டாடா கன்சியூமர், HDFC பேங்க், டெக் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். பஜாஜ் ஃபின்சர்வ், ட்ரெண்ட், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், TCS, ஏஷியர் மோட்டார், டைட்டன், JSW ஸ்டீல், L&T, ICICI பேங்க் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் 58 பங்குகள் 52 வீக் ஹையையும் 30 பங்குகள் 52 வீக் ஹையையும் தொட்டிருக்கு. இதை தவிர 105 ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா அப்பர் சர்க்கியூட்ஸ் அந்த 62 ஸ்டாக்ஸ் இன் லோவர் சர்க்கியூட்டை இன்றைய தினம் தொட்டுள்ளது. ஓகே, எல்லாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் ஏன் மார்க்கெட் இன்னைக்கு ஏறினது, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு தேவையான விஷயம் இல்லையா. மெயினாக பார்த்தோன்னா மார்க்கெட் ஏறுவதற்கு ஒரு பாசிட்டிவ் குளோபல் கியூஸ் கொடுத்தது. அப்புறம் நம்ம எப்போதுமே சொல்லுவோம் இல்லையா, டிக்ளைன் இன் த டாலர் இண்டெக்ஸ், இது ரெண்டும் ஒரு கீ ஃபேக்டர்ஸ். மேலும் அன்சர்டனிட்டி பார்த்தோம்னா ஒரு சரௌண்டிங்ஸ் US சைனாவுடைய ட்ரேட் நெகோசியேஷன் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மார்க்கெட் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதேமாதிரி இப்போ மார்க்கெட்டுடைய அட்டென்ஷன் எங்கே போயிருக்குனாக்க ஒரு சென்ட்ரல் ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க RBIனுடைய MPC மீட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருக்குது. இதுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அவங்களது நாளைக்கு இருக்குது. ஸோ நம்ம ஊரில் RBI ரேட் கட் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேமாரி ECBயும் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரேட் கட் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பெட்டர் கிளாரிட்டியை கொடுக்கும். மேலும் நம்மளுடைய MPC மீட்டிங் முடிஞ்சு கவர்னர் பேசும்போது ஒரு கிளாரிட்டி ஆன் ஃபியூச்சர் growth அண்ட் இன்ஃப்ளேஷன் ஃபோர்காஸ்ட் கிடைக்கிறதுனால அதை வச்சு சந்தைகள் ஒரு மேல் நோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்புகளும்
இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மறுபுறம் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. மெயினாக வந்து இந்த டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்க்ரீஸ் பை யூஎஸ் 25லேருந்து எகைன் 50% ஏற்றிருக்காங்க. ஆனால் இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மினிமல் இம்பேக்டை தான் கொடுக்கும். பாக்கி நாடுகளுக்கெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கும். பட் நமக்கு வந்து ஒரு மினிமல் இம்பேக்ட் தான் இருக்கும். அதேமாரி எலன் மஸ்கோடைய இந்த ஸ்டார்லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் அப்ரூவ்டு இன் இந்தியா ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி இருக்குது. அப்படி வந்ததுன்னா அவன் 850 ரூபா பர் மந்த் அன்லிமிட்டெட் ஸ்பீடு 700 பிபிஎஸ்க்கு மேலே இருக்குமா கொடுக்க போகிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் டெலிகாமில் வந்து ஒரு பெரிய வார் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் ஐஎக்ஸ், இந்துஸ்தான் லீவர், அல்கெம் லேப் பிளாக் டீல் நடந்துள்ளது. தங்கம் 225 ரூபாய் அதிகரித்து 96,750லையும், வெள்ளி 147 ரூபாய் குறைந்து 1,01,069 ரூபாயிலும், குரூட் ஆயில் 4 ரூபாய் குறைந்து 5,451 பிரியமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னு வச்சுங்களேன், பிலோ ஆவரேஜ் கிட்டத்தட்ட 38 லட்சம் தான் நடந்திருக்கு. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் 7 லட்சம் தான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சப்டியூடு ட்ரெண்டை வந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. மேலும் நேற்றைய தினம் க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் ஒரு ஸ்லைட்லி அப் 24,560 அந்த லெவலில் வந்து ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு லோவை வந்து 24,530 காலையிலே தொட்டுது. அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறினது. ஒரு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்க இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 24,644. ஸோ ஹைக்கும் லோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 114 புள்ளிகள் டிஃபரன்ஸில் சந்தைகள் இன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது. மார்க்கெட்டை பொறுத்தவரை நாளைக்கு இந்த வீக்லி F&O க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். பட் இருந்தாலும் இந்த லெவல்லேருந்து சந்தைகளில் வந்து ஒரு புஷ் மேலே ஒரு 100-150 புள்ளிகள் வரை 24,820 வரையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வாங்கி விற்பதற்கு எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.